ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எபிசோட் நம்பர் 3க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவும் சரி எம்மாவும் சரி அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா கட்டிட்டாங்க. இப்போ அந்த ஹீரோ அகாடமியில் ஒரு டியூக்கோட பொண்ணு வரா. இவளோட பேர் மெரியா. இவ ரொம்பவும் பெரிய இடத்து பொண்ணுனால நம்ம ஹீரோவும் எம்மாவும் தலை வணங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வச்சு அவளை செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு சாபம் இருக்குது. அதாவது இவளோட 16 வயசில் இவ இறந்து போயிடுவா அப்படின்னு ஒரு சாபம் இருக்குது. இப்போ அப்படியே ஹீரோ அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திக்கிறான். பார்த்தா அவளோட தங்கச்சியும் கிட்ட தான் படுத்து கிடக்கா. என்னாச்சு இங்கே படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ஸ்கூலுக்கு போகிறல்ல, அதனால தான் உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட அப்பா கரெக்டாக அந்த இடத்துல திறந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் ரெடி ஆகிட்டு வெளியே வரான். பார்த்தா எம்மா நிற்கிறா. இன்றைக்கி தான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட எல்பியை ஏற்றணும். ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் எம்மாவும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 1830 எல்பி கிட்ட இருக்குது. நம்ம ஹீரோவும் எம்மாவும் ஒரே கிளாஸ் தான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே இவங்களோட கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பிகாஸ் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவும் பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாலாம் ஃபஸ்ட்டு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் தேர்ட் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ அதனால் நம்ம ஹீரோவை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ அதே கிளாஸ்க்கு தான் நம்ம மரியாவும் வரா. ஸோ அவளை பார்த்தோன்னு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இவன் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மரியா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறா. இதை பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களுக்குலாம் பொறாமையாகுது. நம்ம ஹீரோவும் அவளோட கேர்ஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. சரி, ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ மரியா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தன் வந்துட்டு நான் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் வந்திருக்காங்க. எலினா அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இவங்களோட ட்ரைனிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட இருக்க வாளை வச்சு நீ என்ன எவ்வளோ நாள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்னா ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஆனால் உங்களுக்கு பயங்கரமா அடிப்படும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். என் மேல ஒரு ஸ்கிராச் கூட படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்னா சொல்றா. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா இவங்க கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா 232 லெவல்ல இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ 32வது லெவல்ல தான் இருக்கான். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எல்னாவை போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா அவ டக்குன்னு மறைஞ்சி பின்னாடி போயிடுறா. எவ்வளோ ஃபாஸ்டா இவன் மறைஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ உங்களோட ட்ரைனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நீங்க பேக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்னா சொல்லி இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அச்சச்சோ, நீங்க இவங்களை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்மா பயந்துட்டு இருக்கா. கவலைப்படாத, நான் ஹீலிங்கை யூஸ் பண்ணி இவனை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு எல்னா சொல்றதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோவா எந்திரிச்சிடறான். சரி, ஓகே, அப்பனா போட்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் உன்னை அட்டாக் பண்ண வரேன். நீ என்னோட அட்டாக்ல இருந்து பேக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறா. உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் டேய் நீ சூப்பரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களாம் எப்பவும் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேர்ள்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன்னா அவங்க எனக்கு கிஃப்ட் தருவாங்க. அந்த கிஃப்ட் வச்சு என்னோட எல்பியை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் போடுறான். நம்ம ஹீரோ பிளான் போட்டுட்டு இருக்கக்குள்ளேயும் அந்த டீச்சர் நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுறான். அவளந்தான், நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க உண்மையிலேயே வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி, ஓகே அப்படின்னு அந்த டீச்சரும் நம்ம ஹீரோ மேலே ஏறி உட்காடுறாங்க. நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட ப்ரைஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. டே எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பசங்களாம் நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எம்மாவும் வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல எனக்கு ஒன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட எல்பியை பாக்குறான். அவனுக்கு 400 எல்பி ஏறி இருக்கு. மொத்தமா அவன்கிட்ட 2030 எல்பி கிட்ட இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரைனிங்க்கு போலாம். நீங்க எல்லாருமே ஜோடியா டீம் அப் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. நம்ம எம்மாவும் வந்துட்டு நான் உன் கூட ஜோடி சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அந்த டீச்சர் வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே டேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ரெண்டு பேருமே ஒரே டீம்ல இருந்தா உங்களோட அட்வான்டேஜஸ் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. இப்போ அந்த டீச்சர் மரியாவோட டீம்ல போயிட்டு நீங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா தான் இருப்பீங்க. ஸோ அதனால இந்த ட்ரைனிங்ல நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. இப்போ நம்ம மரியா தனியா இருக்கனால அவகிட்ட நிறைய பாய்ஸ் வந்துட்டு நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம மரியா அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்க எல்லாருமே வந்து நோபல் ஃபேமிலி மற்ற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா நம்ம எல்லாருமே மனுஷங்க. அதோட இந்த ஹீரோ அகாடமில படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ப்ரியாரிட்டி தான். அதனால நான் இப்போ நாயரோட டீம்ல சேர்ந்துக்கிறேன். நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நானும் உன் கூட டீமா பாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மரியாவும் ஹீரோவும் டீமா பாய்க்கிறாங்க.
என்ன இப்ப புதுசா இன்னொரு ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம நம்ம ஹீரோவோட தங்கச்சி இங்க ஸ்கூல்ல கத்திக்கிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. நீங்க இப்ப எல்லாருமே டீம் அப் ஆயிட்டீங்க. சோ உங்களோட ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னோனே நம்ம ஹீரோவோட டீம்ல மரியா நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறா. மரியா நம்ம ஹீரோவை பிடிச்சு ஜஸ்ட் தள்ளி தான் விட்டுருப்பா. அதுக்கே அவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அவளும் டக்குன்னு நிக்க முடியாம நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருவா. இப்போ நம்ம மரியா கூட இருக்க பொண்ணு ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவ ஜஸ்ட் என்ன சின்னதா தான் ஒரு அட்டாக் பண்ணா, இதுக்கே இவளுக்கு இப்படி மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சாபம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இப்ப அந்த மரியாவை அவனோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். பார்த்தா மரியாவோட ஹார்ட் கிட்ட அந்த சாபம் இருக்கு. அந்த சாபத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப 8000 எல்பி கொடுத்தானா மரியா கிட்ட இருக்க சாபத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது 2000 எல்பி தான். இப்ப நான் சீக்கிரமா எல்பியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிரேட் சேஜ் யூஸ் பண்றான். உனக்கு சீக்கிரமா எல்பி வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாத்தோட செஸ்ட்டை நீ டச் பண்ணிட்டு போ. அப்பனா உனக்கு 2000 எல்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்றாரு. ஆனா இது ஸ்கூலு, இங்க எப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறதுக்குள்ளயும் அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இப்ப இந்த கிரேட் சேஜ் யூஸ் பண்ணனால எம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, சீக்கிரமா எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா யோசிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிக்காம கிஸ் பண்ணிடுறான். சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டையால ஓட விட்டு அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க கில்டுல நம்ம லோலா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா வரான். அச்சச்சோ நீ என்ன பாத்துறாத, சரி இரு நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்ச மூடிட்டே சீக்கிரமா உள்ள ஓடி போறா. நம்ம ஹீரோவும் ஆமா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறான். ஒண்ணும் இல்ல, அவ மேக்கப் போடாம இருந்தா திடீர்னு நீ வந்தோனே அவளை பாத்திர கூடாது இல்ல, அதனாலதான் மேக்கப் போடுறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆனாலும் இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. விடு விடு ஐயா பிரபலமாயிட்டே போறோம்ல, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இப்ப இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உடம்புல சாபம் இருக்கு. அந்த சாபம் என்னன்னா அவளோட 16 வயசுல அவ இறந்து போயிருவா. நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்துக்குள்ள சாபத்தை ரிமூவ் பண்ணலன்னா அவ இறந்து போயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு லூனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தெரியும். அவ என்னோட ஃப்ரெண்டு தான். அவ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவ. அதோட அவளோட ஸ்கில்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ஒரு கிளெரிக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு அவ ரொம்பவும் பிஸியான ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஆனா அவ சாபத்தை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவ்வளவா பெருசா எடுத்து பண்ண மாட்டா. இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டுனால இதுக்கு ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம லோலா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் நான் தான் எப்படியாச்சும் மரியாவோட சாபத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவளோட பர்த்டே வேற இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுது. அதுக்குள்ளேயும் அவளை காப்பாத்தி அவளோட சாபத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே அந்த கிளெரிக்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மரியா அப்படிங்கிற அந்த பொண்ணோட உடம்புல சாபம் இருக்கு. ஸோ அந்த சாபத்தை 16வது பர்த்டேக்குள்ள ரிலீஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அவ இறந்து போயிடுவா. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்ற நினைக்கிறான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ லோலா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். லோலா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவளோட ஃப்ரெண்டு லூனா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அதோட லூனா வந்து ஒரு கிளெரிக்கு. அதுவும் இல்லாமல் அவள் ரொம்பவும் பவர்ஃபுல். அவளோட ஸ்கில்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம லோலா சொல்லியிருப்பா. உங்களுக்கு இப்போ புரியாதது என்னன்னா கிளெரிக் அப்படின்னா என்னன்னு புரியாமல் இருந்திருக்கும். ஸோ கிளெரிக் அப்படின்னா அவங்க கிறிஸ்தவ கோயிலில் வேலை செய்கிற ஒரு குரு, ஆசான் மாதிரி. அதுவும் இல்லாமல் இன்னும் கிளியராக சொல்ல போனா கடவுளுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன நடக்க போகுது, அந்த லூனா அப்படிங்கிறவ வந்து நம்ம மரியாவோட கேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுமையாக நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.